யூடியூப்ல யார் கண்டென்ட் தப்பா பேசுறாங்க யூடியூப்ல தப்பு தப்பா பயன்படுத்துறவங்க தான். ஆமா இங்க பேசுங்க யூடியூபர் பத்தி தப்பா பேசுறீங்க, சவுக்கு சங்கரை பத்தி தப்பா பேசுறீங்க, சவுக்கு சங்கரை பத்தி பேசுறாங்கல்ல. இல்ல புரியல எனக்கு. ஏங்க ஆடியன்ஸ் ஆகிட்டு கை வைக்கணும் தள்ளி விட்டா என்ன கருத்தாது? தள்ளி விட்டு அடிக்க வர மாதிரி வந்து என்ன கருத்தாது? ஆமா அவரை பத்தி தப்பா சொல்ல சார், அவரை பத்தி தப்பா சொல்லல. படம் பாத்தீங்க உள்ள எல்லாரும் படம் பாத்தீங்க சார். நான் உள்ள தப்பா சொல்லிருக்கேன். அவர் பேரை பயன்படுத்தல, அவர் பேரை பயன்படுத்தலங்க. தள்ளி விடுறாருங்க, தள்ளி விட்டு யூடியூப் சரக்கு சந்தர், சரக்கு சந்தர் தான். இல்ல நான் வந்து நாங்க பயன்படுத்தின பேர் வந்து சரக்கு சந்தர் தான். நாங்க சவுக்கு சங்கர் இல்ல, சரக்கு சந்தர். இதுதான் பேரு. மொத்தமா சேர்க்கறாங்க, எல்லா யூடியூபரையும் சேர்த்துட்டு ஒன்பலத்துக்கு ஒண்ணாவது மொத்தமா சேர்க்கறாங்க. அவங்க எந்த யூடியூபரை பத்தி நான் மேல தப்பா சொல்லிருக்கேன்? மொத்தமா நீங்க படத்தை பாருங்க. கண்டிப்பா யூடியூபர்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களை பற்றிய ரிவ்யூ சொல்லுங்க. செம்மையா இருந்தது, எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பாருங்க. இது யூடியூப்ல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு எப்படி தப்பா இது பண்ணாங்க, எல்லா யூடியூப் சேனலும் சொல்லலை நான், ஓகேங்களா? எல்லாரும் தப்பா நினச்சிக்காதீங்க தயவு செய்து. இதை சில விஷயத்த நல்ல விஷயமா கொண்டு போறாங்க, நல்ல விஷயமா கொண்டு போவாதையும் இருக்கிறாங்க. நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க தயவு செய்து, தப்பான விஷயத்த விட்டுருங்க, ஓகேங்களா? படம் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கோரியோகிராஃபிலேருந்து எல்லாமே, ஃபைட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க, மியூசிக்லாம் நல்லா இருக்கு, நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வேற அல்டிமேட், வேற நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் வந்து நான் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல. ஆர்டிஸ்ட் கூட நல்லா எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆனால் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வல்கர் ட்ரெஸ் போட்டு பண்ணாதீங்கன்ற மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் ஸ்கூல் பசங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. அம்மாமார்கள் நாங்கள் தானே கஷ்டப்படுறோம், அதனால வேற ஒன்றும் இல்லை. படம் நல்ல மெசேஜ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் இல்லை, அடல்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஏஜ் இப்போ 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மெசேஜ் தான் இது. நல்ல 12th படிக்கிற பசங்க, ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் யூடியூப்ல வல்கராக தானே ஆடி போடுறாங்க, அது மாதிரி ஆடாதீங்கன்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. பட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். வருங்கிறது வந்து ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஆமா, அதுக்காக தான் சொல்றது. குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுத்தா எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கக்கூடாதுங்கிறது. அந்த ரீல்ஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேமிலியில் வருது, மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது, அதால அந்த ரீல்ஸ் முகம் தானே இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அதானே, அதுக்காக வேண்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைங்க சார், பார்க்கலாம், நல்லா இருக்கு. செம்மையா இருக்குங்க சார். சாங்ஸ் வந்து நல்லா இருக்கு, டான்ஸ் கோரியோகிராஃபி நல்லா இருக்கு. அந்த கடைசியாக வர அந்த ஒரு சாமி வேஷம் போட்டு கருப்பன் வேஷம் அது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஆமாம், கரெக்டாக தான் இருந்தது, அவங்க எடுத்ததை பொறுத்து தான் இருந்தது. இப்போது எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. செம்மையாக இருந்தது படம், நல்லா இருந்தது படம் செம்மையாக இருந்ததுங்க. இன்டர்வியூக்கு மேலே கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது. குழந்தைங்களுக்கோசம் எடுத்துருக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்கோசம். அதாவது இந்த ஃபோனு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தடை பண்ணால் நல்லாயிருக்கும். இதால் தான் பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போகிறாங்க, அதனால் அது தடை பண்ணால் டோட்டலாக நல்லாயிருக்கும். அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து தைரியமாக இது பண்ணுவாங்க. ஃபோனு கொடுக்குறதுனால படிப்புக்கு யூஸ் ஆகுனா பரவாயில்ல, அதில் தேவையில்லாதெல்லாம் வருது இல்லை, அதால் வந்து அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா இதுவாக பண்ணியிருக்கிறாங்க. இல்லை மியூசிக் அதெல்லாம் சூப்பராக எடுத்துருக்குறாங்க. இந்த சாமி வேஷம் போட்டு இது பண்ணுறாங்கல்ல, அது செம்மையாக இருந்தது, நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் சூப்பராக இருந்தது, டோட்டல் நல்லா இருந்தது. பசங்க அதாவது இந்தமாரி இருந்தால் பரவாயில்ல. சூப்பராக இருக்குது சார். இறைவன் வீடுகள் இப்போது உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு படம். எப்படியெல்லாம் இன்ஸ்டா, யூடியூப்பில் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. சோ பேரண்ட்ஸ்க்கு இந்த படம் எப்படியா பட்டப்படமா? கண்டிப்பா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இப்போ வேர்ல்டு ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஃபோன்ங்கிறது வந்துட்டு காமன் ஆகி போச்சு.
ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற படம் தான் இது. அது எப்படி யூஸ் பண்ணணும், இன்னும் சொல்ல போனால் யூடியூபர்ஸ் எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறதுக்கான படம் தான் இது. 10க்கு வந்துட்டு 7 கொடுப்பேன் சார். 10.